என்ன பண்ணானா? வேண்டி கொண்டானா. சோத்திரம். காலம் முடியல. ரைட். அவருடைய நாட்கள் என்ன இருக்குல்ல, அப்பயே அந்த சாத்தா என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட, தேவகுமாரனாகிய கிறிஸ்துவிட்ட வேண்டான். அதேபடி என்ன பண்றாரு? அப்படியே வாசிப்போம். அப்பொழுது அப்ப என்ன நடக்குது? அப்பொழுது பன்றி கூட்டம் நிறைய இருக்குது. சோத்திரம். பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருக்குது. அந்த பன்றிகள் கூட்டத்துல என்ன பண்றாரு? சோத்திரம். என்ன பண்றாரு? கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிக்குள்ள போகும்படி அவைகளுக்குள்ள எங்களே அனுப்பு என்று அவரை வேண்டி. அப்ப எங்கதான் அனுப்புறது? உன்னை நரகத்துக்கான அனுப்பணும். இப்ப உன்னை எங்க அனுப்புறன்னு கேட்க முடியுற போது, அங்க ஒரு பன்றி கூட்டம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த பன்றி கூட்டுக்குள்ள அனுப்பு அப்படின்னு பிசாசு இயேசு இடத்துல வேண்டிக் கொள்கிறார். சோத்ரா. அப்ப உடனே இயேசு என்ன பண்ணாரு? அப்படியாய் செஞ்சார். பன்றிக்குள்ள பிசாசு உள்ள போனது. பன்றிக்குள்ள, மனுஷனுக்குள்ள இருக்கும் போது அவ்வளவு உபத்திரம். பன்றிக்குள்ள போன பன்றி என்ன பாவம்? அது என்ன பண்ணுச்சு? அந்த மூர்க்க கோணத்தினால சமுத்திரத்துக்குள்ளே உள்ள இருந்துச்சு. இப்ப எங்க ஏசப்பா சொன்னீங்களே, ஏசப்பா எங்க வர போறாரு? சமுத்திரத்துக்கு கடைசி நடக்கும். இந்த லேவியத்தான் வெளியே கடைசி நாட்கள் யுத்தம் எங்க இருக்குது? சமுத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க அப்படிங்கிற போது நன்மை இருக்கும். அதே ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தா அடுத்த வாசிக்கலாம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. பாத்தீங்களா? அடுத்து பன்றிகளை மேய்ப்பவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. இப்ப என்ன? பிசாசு அவனுக்குள்ள இல்ல, புத்தி தெளிந்து வஸ்திரத்தை நல்ல வஸ்திரம் போட்டு உடுத்தி தெளிவா இருக்கிறான். இப்ப யாரு பயப்படுறா? அப்ப எங்க என்ன இருக்கு? இப்ப யாரு இருக்கிறா? ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இப்ப இவனுக்குள்ள யாரு இருக்கா? இயேசு இருக்கிற. அப்ப ஜனங்குள்ள யாரு இல்ல? இயேசு இல்லாததான் இப்ப இயேசுவை பார்த்து யாரு பயந்து வணங்கினா? ஃபர்ஸ்ட் வாசித்தோமே 6ஆம் வசனத்துல, பிசாசானவன் வந்து வணங்கி. அதே போல இப்ப ஜனங்களுக்குள்ள யாரு? ஜனங்க யார பார்த்து பயப்படுறாங்க? புத்தி தெளிந்தவனை. அப்ப இவங்க புத்தி தெரியாத மனிதர்கள் நம்மளாம். அல்லேலூயா. இல்ல, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்டோம், அன்னைக்கு. அல்லேலூயா. அப்ப இதுதான் உண்மையான காரியம். அப்ப ஆவிக்குரிய காரியத்துல பார்க்கப்படுகிற போது இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரப்படுகிற போதுதான் நான் அப்படித்தான் இருந்தேன். நான் புத்தி இல்லாதவனா இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வேப்பமர உச்சியிலேயே நான் இருந்தேன். சோத்திரம். புத்தி தெரியாதவனா இருந்தேன். அல்லேலூயா. அப்படிதான் இருந்தேன். என் நிலைமை அந்த நிலைமை தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்னைய அதுல இருந்து இயேசு தான் என்னை தேடி வந்தார். நான் எனக்கு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, தேடி வந்த தலைப்படா தயாசிட்டு தேடி வந்த இயேசுன்னு சொல்லி தான் தயாசிட்டு வந்து எனக்கு அந்த புக்கு போட்டு விட்டாங்க. சோத்திரம். அப்ப அதே போல தேடி வந்து என்ன பண்ணார்? இயேசு என்னை ரட்சித்தார். தேடி வந்து என்ன பண்ணார்? இயேசு என்னை மீட்டார். இயேசு இல்லைன்னா நான் இல்லை இந்த இடத்துல. இந்த இடத்துல மனாந்தரத்துல நான் இங்க இருக்கிறேன்னா இயேசு அன்று 2000 இயேசு என்னை தேடி வந்து ரட்சித்தனாலதான் இந்த வனாந்தரத்துல அறியப்படாத இடத்துல, தெரியாத இடத்துல, முன்னப்பின இயேசு அறியாத என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து 5 பைசா என்னுடைய பணம் இல்லாம கர்த்தரே இந்த பணத்துக்குரிய எல்லாம் பங்கு கொடுத்து இன்னைக்கு நிக்க வச்சுக்கிறார். சோத்திரம். ஆமென். நாங்க வாடகைக்கு இருந்தோம். வாடகைக்கு இருக்கும் போது கூட எங்கிட்ட என்ன இல்ல? பணம் கிடையாது. சோத்திரம். அட்வான்ஸ் கொடுக்க கூட எங்களுக்கு என்ன இல்ல? பணம் இல்லை. ஆனா கர்த்தரே என்ன பண்ணாரு? அது வாடகையும் கொடுக்க வச்சாரு, அட்வான்ஸும் கொடுக்க வச்சாரு. ஏற்கனவே பல இடத்துல ஆராதிக்க முடியும் போது இப்ப இங்க வந்திருக்கிறோம். இடத்த அவர் சொன்னாரு, வந்து மிதிச்சோம். இந்த இடத்தை கொடுத்து அவர் தான், வாங்கவும் அவர் தான். சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் ஒரு மனுஷனை என்னை தேடி வந்து ரட்சித்தார், என்னை மீட்டார். என்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருந்தது. அந்த நோக்கத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? இன்ன வரைக்கும்
நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப அதே போல தேவனுடைய மீட்பு இருக்குல்லவா, ரட்சிப்பு அல்லவா, ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை யார் ரட்சிக்க முடியும் அப்படின்னா இயேசுவை தவிர வேற எந்த விதமான உலகத்துல எத்தனையோ கடவுள் இருந்தாலும் அவைகள் ரட்சிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது, விடுவிக்க முடியாது, மீட்க முடியாது. இயேசு ஒருவர் தான் தன்னுடைய ஜீவியத்துல வந்தாதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்குள்ள இயேசு வந்த உடனே அவன் புத்தி தெளிந்தவனாக சொல்லி புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு என்ன பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவனை குறித்தும் இந்த பன்றிக்கு நடந்த சம்பவத்தை குறித்தும் மக்களிடத்தில் அநேருக்கு என்ன நடந்தது விவரி